குறிப்பாக நான் 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன். நான் மதுரை மாவட்டத்துடைய அமைச்சர், சீனியர் அமைச்சர். என்னை முதல்ல அம்மா 2011 16 வரைக்கும் நான் 11வது இடத்துல இருந்தேன். அப்புறம் அம்மா அவர்கள் என்னுடைய செயல்பாட்டை பார்த்து என்னைய பக்கத்தில் அருகாமையிலே அவர்கள் பக்கத்திலே அம்மா ஒன்றுன்னா நான் 5வது இடத்துல இருந்தேன். நீங்க உட்கார வச்சு அதை பார்த்தேன். எங்கிட்ட சொன்னதே அம்மா என்னன்னா, அமைச்சர் பதவி என்பது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கட்சிக்காரங்களுக்கு மட்டுமல்ல, வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, உங்க தொகுதிக்கு மட்டுமல்ல, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிக்கு நீங்க மாவட்ட அமைச்சர். அது மட்டுமல்ல, கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்பது தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 35,000க்கும் மேற்பட்ட நியாயவிலை கடைகள், கூட்டுறவு வங்கிகள், தொடக்க கூட்டுறவு வங்கிகள், அர்பன் வங்கிகள், வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை பயிற்சி மையம், இப்படி பல்வேறு இது எல்லாத்துக்கும் நீங்கள் அமைச்சர்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் அம்மாவுடைய சொல்லே எனக்கு வேத வாக்கு, அதன் அடிப்படையில் தான் பணியாற்றினேன். மதுரையில் எல்லா பொருளும் என்னுடைய தொகுதிக்கு மட்டும் இல்லை, என் தொகுதிக்கு கூடுதல் கவனம் செலுத்தினாலும் முழுமையாக நான் மதுரையுடைய அமைச்சராக இருந்திருக்கோம். இங்கே பிறந்து வளர்ந்துருக்கோம். இந்த மதுரைக்கு ஏதாவது செய்யணுமே, நம்ம பேர் சொல்ற மாதிரி செய்யணும்னு சொல்லித்தான் பல்வேறு பணிகளை எடுத்து மதுரையில் இன்னைக்கு எங்க காலத்தில் 10,000 கோடிக்கான பணிகள் நடந்தது. எல்லா தொகுதிக்கும் தான் நாங்கள் செஞ்சோம். எந்த அதிகாரியும் எங்களுடைய கழக தொண்டர்களுக்கு நீங்க அதிகாரிகளாம் எங்க சொல்றது தான் கேட்கணும், நீங்க என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் எந்த காலத்துல எந்த அதிகாரியும் நான் மிரட்டவும் இல்லை, அவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை. எந்த காவல்துறை அதிகாரி இடத்திலும் நான் போன் கூட பேசுனதில்லை, ஒரு ஸ்டேஷனை கூட போன் பண்ண மாட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும், எந்த அமைச்சரும் காவல் நிலையத்துக்கு போன் பண்ணக்கூடாது. உங்க துறையில நான் ஏதாச்சும் என்னோட கோரிக்கை வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் என்னுடைய துறையில ஏதாச்சும் கொலை எதுவும் நேரம் எதுவும் செய்யணும்னு சொன்னா என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க, என் செக்ரட்டரி கொடுங்க அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த திமுக அமைச்சர் இருக்காங்கல்ல, மதுரையில 2 பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் வளர்ந்துருக்காங்க. ஒருத்தன் எப்ப போறான்னு தெரியல, எப்ப உள்ள போறான், எப்ப ஈவி ரயில் வர போகுது அப்படின்னு தெரியல. நான் யார சொல்றேன்னு தெரியும், எப்ப உள்ள போறான்னு தெரியல. டேய், நாங்கெல்லாம் 10 வருஷம் அப்பா, நீங்க பல போட்டு நீங்க எல்லாம் தூர கண்ணாடி போட்டுலாம் என் மேல குற்றம் இருக்கா, என் மேல ஏதாச்சும் குடிக்க முடியுமான்னு பார்த்தீங்க. ஆனா முடிக்க முடியுது சார். நான் அப்படி இல்லை. தேசத்துக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம், இந்த தேசத்தின் தந்தை அகிம்சை எல்லாருக்கும் பொதுவாகத்தான் அவர் வாங்கி கொடுத்தார். அது மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம நடக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இதுக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சருடைய தொகுதியில 60 கோடிக்கு 3 மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பனங்காடி வரைக்கும் இருவழிச்சாலை அமைத்து கொடுத்தோம். அது நான் தான் அதுக்கு நிதியை மாநகராட்சியிலிருந்து பெற்று, மாநகராட்சி நிதியை நம்ம ஹவுசிங் போர்டு அதுல இருந்து வாங்கி, ஏன்னா நம்ம வீட்டு வரி கட்டுறாங்க, அந்த வீட்டு வரியில ஒரு பகுதி நம்ம இவங்களுக்கு சேரும், எங்க மாநகராட்சி கொடுக்கணும், பெர்சன்டேஜ் கொடுக்கணும். அதுல 186 கோடி ரூபாய் வர வேண்டியது. 186 கோடியில் 60 ரூபாய் அதுக்கும் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் அருகாமையில இப்ப பாலம் அமைத்திருக்காங்க இல்லையா, 60-70 கோடியும் அந்த நிதியை வாங்கி திட்ட மதிப்பீடு தயார் பண்ணப்பட்டு அது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது.
இதை எல்லாரும் தெருமக்குள்னு சொல்றாங்க. தெருமக்குள்னு சொன்னாங்கல்ல, அந்த அறிவிச்சீடுகளுக்கு சொல்றேன். 2019 மிகப்பெரிய 17 மிகப்பெரிய வறட்சி. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கும் வறட்சி. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலூர்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து எடப்பாடியார் ட்ரெயினில் கொண்டாந்து கொடுத்தார். நம்ம மதுரைக்கு ஒன்னே ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் தான் வைகை அணையை ஒட்டினார். இந்த வைகை அணையை வைத்து தான் நமக்கு 19 அடி தான் இருக்கு. சித்திரத்திருவிழா வருது. இவை அந்த அடிப்படையில தான் பொது நோக்கத்தோடு முதன்மை அதிகாரி அன்னைக்கு இருந்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லி பொதுப்பணித்துறையோட இன்ஜினியர் சொல்லப்பட்டு நான் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தேன். அவங்க சரியா செய்யலை, அதனால என் பேர் வந்துச்சு. ஆனா நான் எனக்காக நானா செய்யலை, அது முறையாக கண்டறியப்பட்டு செய்வது. அது அவங்க செஞ்ச முறை தவறு. ஏன் இதை சொல்றேன்னா, பொது நோக்கத்துக்காக ஒருத்தர் கெட்ட பேர் வாங்கல. சித்திரத்துலாம் 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணுமே. ஏற்கனவே மக்களுக்கு நம்ம 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கணும். சுற்றி ஆழ்குழாய்க்கிறார். அண்ணன் சொன்னாரு, நிதி ஒதுக்கி ஏறத்தாழ 150 இடங்களில் கிணறு தோன்றும். ஆழ்குழாய் கிணறு போட்டு அது மூலமாகவும் தண்ணி எடுத்து மதுரை மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்தோம். ஏன் வீட்டுக்கு ரோடு கூட வர மாட்டாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாருங்க, ஒரு அமைச்சர் செய்யற வேலையாக